ஒரு சாங்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் தனியாகவும் ஒரு சாங்ல இருக்கக்கூடிய மியூசிக் தனியாகவும் எப்படி வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வோக்கல் ரிமூவர் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ப்ரௌஸ் மை ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டர், ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இப்போது நீங்கள் எந்த சாங்கில் இருக்கக்கூடிய மியூசிக் தனியாகவும் வாய்ஸ் தனியாகவும் நீங்கள் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு சாங்கும் உங்களோட ஃபைல் மேனேஜர்லேருந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் அது ப்ராசஸிங் வந்து ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கில் இருக்கக்கூடிய மியூசிக் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த வோக்கலை பார்த்தீங்கன்னா வந்து 0ல் வந்து வச்சிடணும். மியூசிக்கை பார்த்தீங்கன்னா 100ல் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாங்கில் இருக்கக்கூடிய மியூசிக் மட்டும் வந்து கேட்கும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். இதுவே உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் வந்து வேணும், அந்த மியூசிக் வந்து ரிமூவ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வோக்கல் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருப்பாங்களா அதை வந்து 100ல் வச்சுட்டு மியூசிக்கை பார்த்தீங்கன்னா 0ல் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாங்கில் இருக்கக்கூடிய வோக்கல்ஸ் அந்த வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும், மியூசிக் இல்லாமல். உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக அதில் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ஷோ ஆகும். மியூசிக் மட்டும் வந்து வேணுமா, வோக்கல்ஸ் வந்து வேணுமா, இல்லை மியூசிக் ப்ளஸ் வோக்கல் வேணுமான்னு கேட்பாங்க. இதில் கூட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துடும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரில் மியூசிக் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து இது சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு நம்ம ஒரு சாங்கில் இருக்கக்கூடிய வாய்ஸ் தனியாகவும் அண்டு வந்து மியூசிக் தனியாகவும் எப்படி வந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.